லோ சுகர் வந்தா கூட கொஞ்ச நேரம் மீனராசிக்காரர்கள்ட்ட பேசினா ஹை சுகர் ஆயிடும். இவங்கள்ட்ட ஒருத்தர் காசு வாங்கும் நேரம், இவர்களிடம் கடன் வாங்கும் நேரம், அவங்க பாத்தீங்கன்னா கண்ணுக்கு முன்னாடியே காரு, பைக்கு, வீடு, வாசல்னு சந்தோஷமா வாழ்றத கடகராசிக்காரங்க பார்ப்பாங்க. அந்த உறவுகளை வேணான்னு சொல்ல முடியல, இருன்னு சொல்ல முடியல, கொடுத்ததை கேட்கவும் முடியல, கேட்டா பிரச்சனை ஆயிடுமோ. சில பேர் ரகசியமா வச்சுக்குவாங்க, ஆனா உங்களுக்கு வச்சுக்க தெரியாது. கூட இருக்க 4 பேரையும் சேர்த்து கூட்டி கொண்டே கொடுத்து விடுற ஒரு ராசின்னு சொன்னா மீன ராசிக்காரர்கள். நல்ல மனசுதாங்க. நோ சொல்ல தெரியாதுங்க துலாம் ராசிக்காரர்கள். இல்லைன்னு சொல்ல தெரியாது. எப்படி இல்லைன்னு சொல்றது, எப்படி இல்லைன்னு சொல்றது, நம்மகிட்ட இல்ல. கடைசியில வாங்கினவங்க இவங்கள்ட்ட வேஷம் போடும் போதுதான் தெரியும், காசுக்கு முன்னாடி நம்ம கணக்கு பார்க்காம கொடுத்து. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியா நம்ம சேனல்ல ஜோதிட ரீதியான நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த எபிசோட்ல நம்பி பணத்தை இழக்கக்கூடிய ராசிகள் எந்தெந்த ராசி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. பணம் அப்படிங்கும் போது திருட்டு போறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. இல்ல தொழில நம்பி நம்ம அதுல ஏதோ லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல சார். நம்பி நம்ம ஒரு பணத்தை கொடுக்குறோம், அதுல ஒரு பண இழப்பு வருது, அந்த கொடுத்த பணம் திரும்ப வரலன்னா அது மிகப்பெரிய ஏமாற்றம். இதுல முதலாவதா ஏமாறக்கூடிய ராசி அப்படின்னா எதை சொல்வீங்க? சொந்தக்காரவங்களை நம்பி நடுத்தருவுல நிக்கிற ராசி கடகராசிக்காரர்கள். உறவை நம்பி அதிகமாக பணத்தை இழக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னா கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்தவரை சின்ன பொருளை கொடுத்தா கூட அதை பத்திரமா பாதுகாத்து அவங்க நினைவா வச்சுக்கிட்டே இருக்கிறது, ரொம்ப பாதுகாத்து வைக்கிறது, தன்னுடைய பணத்தை சேமித்து வைக்கிறது, இதெல்லாம் கடகத்தினுடைய ஒரு இயல்பு. எந்த ஒரு உடையாக இருந்தாலும், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் பக்குவப்படுத்தி பத்திரப்படுத்தி பாதுகாப்பா அதை வைத்து அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னா கடகராசி. அது காலச்சக்கரத்திற்கு 4வது ராசி, தாய்மை ராசின்னு சொல்றாங்க. ஆனா அந்த கடகராசிக்காரர்கள் முன்னாடி நீங்க அவங்க இவ்வளவு காலம் உயிரா பாதுகாத்து வச்சிருந்த அந்த ஒரு விஷயத்தை பாசத்துக்கு முன்னாடி விட்டு கொடுத்து நடுத்தருவுல ஒரு நாள் கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக நிற்பார்கள். பாசத்தின் முன்னால் ஏமாந்து பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி கடகராசி. அண்ணன் கேட்டாங்க, அக்கா கேட்டாங்க, சித்தி கேட்டாங்க, சித்தப்பா கேட்டாங்க, அத்தை கேட்டாங்க, அத்தை வீட்டுக்காரு கேட்டாங்க, அத்தை வீட்டுக்காரோட சொந்தக்காரவங்க ஒன்று விட்ட பங்காளி கஷ்டத்தில் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய மன கஷ்டத்தை தான் கஷ்டமாக எடுத்துக்கிட்டு அந்த உறவுகள் தாங்கி பிடிக்கணும். அந்த உறவுகளுக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம போய் முன்னாடி நிற்கணும். அதுலேயும் பிளட் ரிலேஷன்ஷிப்னா கடகராசிக்காரர்களை அடிச்சுக்கவே முடியாது தான் காசு எடுத்து கொடுக்கறதுக்கு. அத்தாட்ட செலவுக்கு காசு இல்லைனாலும் சரி, கடனை வாங்கியாவது கொண்டுட்டு கொடுத்து எப்படியாவது அவர்களை காப்பாற்றி போடணும் அப்படின்னு நினைக்க. அதுக்கு வட்டி காலம் முடிச்சு இவங்க கட்டிக்கிட்டு இருப்பாங்க. திரும்ப போய் கண்ணீர் விட்ட குறையா கேட்பாங்க. அதில் கொஞ்சமாவது கூட அவங்க நல்லாவும் வந்துருவாங்க. இவங்கள்ட்ட ஒருத்தர் காசு வாங்கும் நேரம், இவர்களிடம் கடன் வாங்கும் நேரம், அவங்க பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு முன்னாடியே காரு, பைக்கு, வீடு, வாசல்னு சந்தோஷமா வாழ்றத கடகராசிக்காரவங்க பார்ப்பாங்க. ஆனால் சந்தோஷமா வாழட்டும்னு நினைக்கிறாங்க, நினைச்சு தான் கொடுத்தாங்க. பிரச்சனையில இருந்து வெளியில வரட்டும் நினைச்சு தான் கொடுத்தாங்க. ஆனா வாங்கினவங்க இவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டாங்களே. ஆக கடகராசிக்காரர்கள் உணர்வுகள் விஷயத்தில், உறவுகள் விஷயத்தில், பந்தபாசம் விஷயத்தில், இரத்த சம்பந்த விஷயத்தில் நீங்க காசு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, பாவம்னு இறக்கப்பட்டீங்கன்னா அந்த பாவம் உங்களை சேரும். அதுக்குன்னு உதவாதீங்கன்னு அர்த்தம் இல்லை. உங்களுடைய அளவுகோல் கடனை வாங்கி கொடுக்கறது, உங்கள்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை இழக்கிறது, நம்பி கொடுக்கறது, இத்தனாம் தேதி வந்துரும்னு சொல்லி வாங்குறவங்க உங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு இறைவன் வகுத்த விதி. காலச்சக்கரத்திற்கு 4வது ராசி சுகராசி. அந்த ராசிக்கு 2வது ராசின்னு சொல்லக்கூடிய சிம்மம் கடகத்திற்கு 2ஆம் இடம். அதில் இருக்கக்கூடிய மக நட்சத்திர நாளிலும் புற நட்சத்திர நாளிலும் கடகராசிக்காரவங்க பணத்தை ஒருத்தருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, கஷ்டத்துக்கு கொடுத்திருந்தாலும் சரி, அல்லது அவங்க நல்லா இருக்கட்டும்னு அவங்களுடைய உயர்வுக்காக கொடுத்திருந்தாலும் சரி, எந்த காலத்திலையும் இவர்களுக்கு அந்த நட்சத்திர நாளில் கொடுக்கக்கூடிய பணம் திரும்ப சேரவே சேராதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனால கடகராசிக்காரர்கள் பந்தபாசத்திற்கு முன்னால் பண விஷயத்துல பாசத்தை எவ்வளவு வேணாலும் காட்டுங்க, ஆனா பணத்துல கணக்கை பார்த்து காட்டுங்க. பாசத்தில் கணக்கு பார்க்காத கடகராசிக்காரர்கள் பண விஷயத்தில் கணக்கு பார்த்து கொடுத்தால்
வாழ்க்கையில நிம்மதிங்கிறது நிச்சயமா இருக்கும். கடகத்திற்கும் பணத்திற்கும், கடகத்திற்கும் பந்தத்திற்கும், கடகத்தினுடைய பந்தத்திற்கு பணம் கொடுப்பதனால இவர்கள் வாழ்க்கை பந்தமே இழப்பை சந்திக்கும். சார், இந்த பிரச்சனைக்கும் காரணமான கிரகம் அப்படிங்கிறது இருப்பாங்கல்ல, எந்த கிரகம் இதுக்கு காரணம்? இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்கா? பொதுவா விரயஸ்தானம்னு ஜோதிட பாவத்துல சொல்றோம். 12ஆம் இடம் அப்படின்னு சொல்றோம். 2ஆம் இடங்கிறது தனஸ்தானம் சொல்றோம். நான் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை சொன்னேன். ஆனா இந்த மனசு அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா சந்திர பகவான் தான் ஆட்சி செய்கிறார். கடகத்தை பொறுத்தவரையும் சந்திர பகவானே சொந்த வீடாக அவருக்கு வந்துறார். அதனால யாராவது உஷ்ணமா பேசி அழுதாங்க அப்படின்னு சொன்னா மனசுங்கிறது நெய் மாதிரி இவர்களுக்கு உருகி ஓடிடும். அப்ப பந்த பாசத்துல உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்த முடியாம பந்தத்துக்கு முன்னாடி, பாசத்துக்கு முன்னாடி காசு என்னடா அப்படின்னு நினைப்பாங்க. அந்த வேஷம் போட தெரியாம காசை எடுத்து கடனை வாங்கி உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. கடைசியில வாங்கினவங்க இவங்கள்ட்ட வேஷம் போடும்போது தான் தெரியும், காசுக்கு முன்னாடி நம்ம கணக்கு பார்க்காம கொடுத்தது ரொம்ப மிகப்பெரிய தப்பு. பாசத்துல கணக்கு பார்க்க தெரியாத நமக்கு காசுல கணக்கு பார்க்க தெரியலையே அப்படின்னு கடகராசிக்காரவங்க கண்டிப்பா ஒரு நாள் சொந்த பந்தங்களை நம்பி நடுத்தருவுல காசு விஷயத்துல நம்புனாங்கன்னா ஏமாறுவாங்க. சரி சார், இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்குமா? இதுக்குரிய வழிபாடு சொல்லுங்க. பொதுவா இழப்பு அப்படின்னு சொல்றது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லக்னத்திற்கு 6, 8, 12ஆம் இட அதிபதிகளுடைய தசாபுத்தி நடக்கிற காலங்கள்ல தசை தான் நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. புத்தி நடக்கிற காலங்களையும் இழப்புகள், பண விரயங்கள் அதிகமா நடக்கும். 2க்கு அதிபதியோடு 6ஆம் அதிபதியோ 12ஆம் அதிபதியோ தொடர்பு கொண்ட தசாபுத்தி காலங்களில் ஒருவருக்கு பண இழப்புகள் அதிகரிக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மைகளை பொறுத்து ஒருத்தருக்கு பண இழப்புகள் அதிகமா நடக்கக்கூடிய தன்மை இருக்கு. அந்த உறவு யாரு? சூரியனா இருந்தா பித்ரு வழி, அப்பா வழி. சந்திரனா இருந்தா அம்மா வழி. சுக்கிரனா இருந்தா அத்தை, மனைவி வழி. மனைவியினுடைய தம்பிக்கு ஒரு உதவி பண்ணுங்க, பணம் கொடுத்து அவரை வெளிநாட்டுக்கு அனுப்புனாங்க, போனவன் தாங்க இதுவரை திரும்பியே பார்க்கலங்க, அவங்க அக்காட்ட கூட பேசுறது இல்லைங்க, அதோட பகையாயிருச்சுங்க அப்படின்ற மாதிரி கடகத்தை பொறுத்தவரை காசு கொடுத்ததுக்கு அப்புறம் பகையே அதிகமாக சேர்ந்துரும். யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்க பகையாளி ஆயிடுவாங்க. ஆக அது லக்னத்தை பொறுத்து ஒருவருக்கு சில அம்சங்கள்லாம் மாறுபடும். இருந்தாலும் கூட எத்தனையை இழந்தாலும் கூட இவர்களுக்கு மன அமைதியை கொடுப்பதற்கு சிவபெருமான் அதிகமா இவர்களுக்கு அனுகூலம் பண்ணுவார். ஏன்னா அந்த பிறை சூடிய சிவபெருமானை கடகராசிக்காரர்கள் சோம வாரங்களிலே வழிபாடு செய்யும் பொழுது மன அழுத்தங்களிலிருந்து, பண இழப்புகளிலிருந்து, அந்த பணம் கொடுப்பதற்கு முன்னாடியே ஒரு முறை ஐயாட்ட கேட்டுட்டு கொடுக்கவா வேணாமா, வாங்கவா என்னன்னு யோசிச்சுட்டு கொடுத்தா கடகத்திற்கு வாழ்க்கையில நிம்மதி இருக்கும். அருமையா சொன்னீங்க சார். கடகராசி நேயர்களுக்கு பாசத்துக்கு முன்னாடி பணத்தை கணக்கு பார்க்க தெரியாத கடகராசி உறவுகள் மத்தியில பண விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததாக எந்த ராசி நம்பி பணத்துல ஏமாறுறாங்க சார்? அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள் நண்பர்களை நம்பி அதிகமாக பண இழப்பை நிச்சயமா சந்திப்பாங்க வாழ்க்கையில. நண்பன் தொழில் தொடங்குறாரு, நண்பன் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, இந்த முதலீடை கொடுத்தோம்னு சொன்னா அவர் கொஞ்சம் லிஃப்ட் ஆகிக்கிட்டு நமக்கு திரும்ப கொடுத்துருவாரு. இந்த நம்பிக்கை துலாம் ராசிக்காரர்கள்ட்ட அதிகம் இருக்கும். நோ சொல்ல தெரியாதுங்க துலாம் ராசிக்காரர்கள். இல்லைன்னு சொல்ல தெரியாது. எப்படி இல்லைன்னு சொல்றது? எப்படி இல்லைன்னு சொல்றது? நம்மகிட்ட இல்லை, ஆனா அதையாவது சொல்லுங்க ஐயா. இல்லை, எப்படியாவது வாங்கியாவது கொடுத்துருவோம், யார்ட்டையாவது பேசி வாங்கி கொடுப்போம், யார்ட்டையாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்போம், லோனை போட்டு கொடுப்போம், டாப்பா போட்டு கொடுப்போம் இப்படின்னு சொல்லி தான் வாங்கின கடன் மேலேயே கடன் சுமையை ஏற்றுக்கொண்டு பிறருக்கு கடன் கொடுத்து ஏமாறக்கூடிய ஒரு ராசி, நண்பன் மேல் நம்பிக்கை வைத்து ஏமாறக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னா துலாம் ராசிக்காரர்கள். பொதுவா நட்பு விஷயத்துல துலாம் ராசிக்காரர்கள் இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. காதல், குடும்ப வாழ்க்கை, ஆண்களாக இருந்தால் மனைவி வழி உறவு, பெண்களாக இருந்தால் கணவன் வழி உறவுகளால் அதிகம் பண இழப்பை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி துலாம் ராசி. இவங்களுக்குள்ள பட்ஜெட்டுக்குள்ளதான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா திடீர்னு ஒரு விசேஷமோ நல்ல விஷயங்களோ வந்துட்டான்னு சொன்னா கடனை வாங்கியாவது போய் தன்னுடைய இமேஜை காப்பாற்றணுமே அப்படின்னு நினைப்பாங்க. அதே போல ஒரு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க கணவன் மனைவி வழி சொந்தங்களால அதை தவிர்க்கவே முடியல. அந்த உறவுகளை வேணான்னு சொல்ல முடியல, இருன்னு சொல்ல முடியல, கொடுத்ததை கேட்கவும் முடியல. கேட்டா பிரச்சனை ஆயிடுமோ, கேட்டா தப்பா நினைச்சுக்குவாங்களோ, அல்லது கேட்டா சண்டை ஆயிடுமோ, இப்படி கூசி 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 கடைசி வரை கொடுத்த பணத்தை வாங்கவே முடியாமல் அதிக சிக்கலில் தவிக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னா அது துலாம் ராசிக்காரங்க. அவங்க வாழ்க்கையில நட்பு விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். பணம் கொடுத்தால், நண்பர்களுக்கு கொடுத்தால் நிச்சயம் அவர்களுக்கு வரவே வராது. அதுலயும் இன்னொன்னு சொல்றேங்க, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. துலாம் ராசிக்காரர்கள் கேட்டை நட்சத்திரத்தை அன்று இவர்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம், தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய். ஆனால் அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய புதன் பகவான் இவர்களுக்கு பாக்யாதிபதியா வர்றாரு.
அந்த பாக்யாதிபதியினுடைய நட்சத்திரத்திலே ஒன்று கேட்டை நட்சத்திரம். அந்த நாளிலே இவர்கள் நட்பு அப்படின்னு சொல்லி பணத்தை தான் கையில இருந்து கொடுத்தாலோ அல்லது கடனை உடனே வாங்கி கொடுத்தாலோ நிச்சயமாக இவர்களுக்கு திரும்பி வரவே வராது. அப்போ துலாம் ராசிக்காரர்கள் வந்து நண்பர்களுக்கு பணம் கொடுத்தாங்க அப்படின்னா பணமும் இருக்காது, ஒரு கட்டத்துல அந்த நட்பு வட்டமும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா நண்பனையும் காணோம் பணத்தையும் காணங்கிற மாதிரி போயிடும். ஏன்னா இந்த தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கிர பகவான். சுக்கிரன் வந்து சமரசம், உறவுகள்ல ஒரு தீர்வை பார்க்கறது, சரி விட்டு கொடுத்து போவோம் அப்படின்னு நினைக்கிறது, நியூட்ரலா போய்க்கிருவோம், நமக்கு எதுக்குடா வம்பு அப்படின்ற மனப்போக்கை இவர்களுக்கு அதிகமாக கொடுப்பார். இந்த மனப்போக்கை இவங்க மாத்திக்கிட்டாங்கன்னா நிச்சயமா வாழ்க்கையில அந்த நட்பு விஷயத்துல கவனமா இருக்கலாம். மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யறது இவர்களுக்கு மிக மிக சிறப்பு. ஒருத்தர் நண்பன் அப்படின்னு சொல்றவரு தொழில் விஷயத்துக்கு பணம் கேட்டாலும் சரி, நண்பனுடைய திருமணம் மற்ற சுப விஷயங்களுக்கு பணம் கேட்டாலும் சரி, நண்பனுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ண போனாலும் சரி, நீங்க கூடுமானவரை கொஞ்சம் தள்ளி நிற்பது நல்லது. மூணாவது ராசி அப்படின்னு சொன்னா மீன ராசிக்காரர்கள். போலியான வாக்குறுதி, போலியா ஏமாத்துறவங்கள்ட்ட, அதாவது ஒருத்தருக்கு லோ சுகர் வந்தா கூட கொஞ்ச நேரம் மீன ராசிக்காரர்கள்ட்ட பேசினா ஹை சுகர் ஆயிரும். அந்த அளவிற்கு இனிமையாக சர்க்கரையாக யார் பேசினாலும் அவர்களுடைய பேச்சுல என்ன உண்மைத்தன்மை இருக்கு, என்ன வெளிப்படைத்தன்மையா அவங்க இருக்காங்க யோசிக்க மாட்டாங்க. அவங்க ஞானகாரகன் சொல்லக்கூடிய குருவினுடைய அம்சத்தோடு இவர்கள் பிறந்திருந்தாலும் கூட இரக்க சுபாவம் இவர்கள்ட்ட ஒட்டிக்கிறதுனால அவங்க பேசுறதுல உண்மையாத்தான் இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிறது. பங்காளி இதை வேற யார்ட்டையும் நான் சொல்லல, உன்னை நம்பித்தான் சொல்றேன். இப்படி ஒரு பிளான் இருக்கு, இப்படி ஒரு ஸ்கீம் இருக்கு, போட்டோம்னு வச்சுக்க 2 மடங்கு எடுத்து போடலாம் அப்படின்னு நல்லா கூப்பிட்டு வச்சு கவுன்சிலிங் பண்ணாங்கன்னு வச்சுக்கங்களேன், பிரெயின் வாஷ் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், நம்பிடுவார்கள். இட விஷயத்துல, பண விஷயத்துல, உறவுகள் விஷயத்துல, சொத்துக்கள் விஷயத்துல, பங்காளிகளுடைய விஷயத்துல, நண்பர்களுடைய விஷயத்துல, அத்தனை விஷயத்திலையும் மற்ற 2 ராசிலாம் ஒவ்வொரு டாபிக்ல தான் ஏமாறும். எல்லா டாபிக்லையும் ஒருத்தரை ஏமாத்தணும்னு சொன்னா மீனராசியை ஏமாத்திடலாம். இவர்களை பொறுத்தவரை நீலி கண்ணீர் வடிப்பவர்களிடம் தன்னுடைய ஒரிஜினல் கண்ணீரை விடக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னா மீனராசி. அப்போ தெரியாத ஸ்கீம், சில அந்த சீட்டு கம்பெனில எல்லாம் வந்து சீட்ல இன்வெஸ்ட் பண்றது, அதெல்லாம் வந்து மீனராசிக்காரர்கள் தானே. அதை விட ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டுருவாங்க. இவங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது இல்ல, இது பின்னாடி இப்படி எல்லாம் இருக்குதுல்ல, சில பேர் ரகசியமா வச்சுக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு வச்சுக்க தெரியாது. கூட இருக்க 4 பேரையும் சேர்த்து கூட்டி கொண்டே கோர்த்து விடுற ஒரு ராசின்னு சொன்னா மீனராசிக்காரர்கள். நல்ல மனசு தாங்க, நம்பிக்கை தாங்க. ஆனா எல்லார் மேலையும் நம்பிக்கை வச்சா, இனிமையாக பேசக்கூடிய எல்லோர் மேலையும் நம்பிக்கை வைத்தால் மீனராசிக்கு இழப்பு என்பது 200% அதிகம். கண்டிப்பா வந்திருக்கும், வரும், வர இருக்கு. அதனால போலியான விஷயங்கள், போலியான வாக்குறுதிகள், போலியாக பேசுபவர்களை மீனராசிக்காரர்கள் குருவினுடைய ஞானம் கொண்டு தெரிஞ்சே ஏமாறுறீங்க இல்லையா? அதனால தட்சிணாமூர்த்தியை சரணாகதி அடைங்க, குருவை வழிபாடு பண்ணுங்க, நிச்சயமாக போலியான விஷயங்களில் ஏமாற மாட்டீங்க. சரி சார், எல்லாருக்குமே வந்து நட்சத்திரம் சொல்லுவீங்க, அப்படி மீனராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரத்துல பணத்தை கொடுத்தா திரும்ப வராது? எல்லாரும் ஒரு திசையில மட்டும் ஏமாறுறாங்க, மீனராசிக்காரங்க 4 திசைகளுமே ஏமாறுறாங்க. அதனால மீனராசிக்காரர்களுக்கு 4 நட்சத்திரங்கள் சொல்றேன் நான். பரணி நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம். இந்த நட்சத்திர நாளிலே உங்கள் கையை விட்டு இன்னொருவருக்கு பணம் கொடுத்தால், அதுக்குன்னு பொருள் வாங்குறதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, கடனா கொடுத்தீங்கன்னா, உதவியா செஞ்சீங்கன்னா திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம். நம்பி பணத்தை இழக்கக்கூடிய ராசிகள் வந்து கடகம், துலாம், மீனம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு வரியில உங்களுக்கு நீங்க ஒண்ணு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க சார்? கடகராசிக்காரர்கள் பாசத்துக்கு முன்னாடி 10 அடி தள்ளி நில்லுங்க. துலாம் ராசிக்காரர்கள் நட்பு அப்படின்னு வந்துட்டா உயிரையும் கொடுப்பீங்க, ஆனா காசு விஷயத்துல உயிரே எடுத்துருவாங்க, அதனால தள்ளி நின்னுக்குங்க. மீன ராசிக்காரர்கள் உண்மைன்னு நம்பி ஏமாறுவீங்க, உண்மைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்புலத்தையும் பாருங்க, உங்க நிழலையே நீங்கள் சந்தேகப்படுங்கள், நிச்சயமா ஏமாற்றத்தில் இருந்து வெளியில வருவீங்க. பண விஷயத்துல நம்பி ஏமாறக்கூடிய ராசிகள் என்னென்ன விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க, அதற்குரிய வழிபாடும் சொன்னீங்க சார். ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேர்களே, இந்த எபிசோட்ல நாங்க பேசிருக்கக்கூடிய இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸா நாங்க அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா வரும். தேங்க்யூ.